நடிகர் சங்கத்தில் ஒரு மூத்த மெம்பராக, ஆயுள் மெம்பராக, இங்கே நடிகர் சங்கம் தலைவர் திரு சரத்குமார் அவர்களின் மனைவியாக நான் இப்போ பேசவில்லை. நான் ஒரு உறுப்பினராக பேசுகிறேன். நான் ஒரு சக நடிகை, எல்லாரும் கூடயும் நடிக்கிறேன், இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த வகையில் நான் இங்கே வந்திருக்கேன். நான் நடிகர் சங்கத்தில் ரொம்ப இன்வால்வ் ஆனதே கிடையாது. ஏதாவது பிரச்சனைனா நான் போயிருக்கேன். ஏதாவது சில டைமில் ஒரு பண நெருக்கடி இருக்கும். நான் சொல்கிறது கடன் நடிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா, அது பண்ணுறீங்களா, இது பண்ணுறீங்களான்னு அப்போ நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நான் அவங்க கலை நிகழ்ச்சி நடக்க போகும்போது சன் டிவியோடு இணைந்து என்னை செயல்பட சொன்னாங்க. அப்போ நான் செஞ்சுருக்கேன். இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு நான் இவ்வளோ வருஷம் நான் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் பார்த்ததில்லை. எனக்கே ரொம்ப வேதனையாக, ரொம்ப வெக்கமாக இருக்கிறது. நான் ஒரு நடிகைன்னு சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிற விஷயம் என்னென்னா, இதெல்லாம் பார்க்கும்போது இது ஏன் இப்படி நடக்குதுன்னு நான் நேற்று கூட பாக்யராஜ்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், எனக்கு வேதனையில் தான் பேசுகிறேன். எனக்கு புரியல ராஜா அப்படின்னு. எதுக்கு இவ்வளோ ஒரு பகை? ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நான் என் கணவரை பற்றி பேசுகிறேன். சிசிஎல் அப்படின்னு ஒரு கிரிக்கெட் ஒரு லீக் ஆரம்பிக்கணும்னு இருந்தார். அதுக்கு முன்னாடி அபாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் வேறு. அப்போ ஆரம்பிக்கும் போது இல்லை, எல்லா நடிகர்களும் ஒன்று சேரணும், இது எல்லாரும் வந்தோன்னா ஃபேமிலிஸோடு வருவோம், சண்டே ஆனால் எல்லோரும் பிக்னிக்காக இருக்கும், ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் திரு சரத்குமார் அவர்கள் இதை ஆரம்பித்தார். நடிகர் சங்கம் அதாவது அவங்களுக்கு முதலீடு செஞ்சு எந்த இதுவும் பிஸ்னஸ் பண்ண முடியாது அவங்களுடைய பயண பிரகாரம். அப்போ ரெடான் அப்படின்னு நிறுவனம் நான் அதில் ஈடுபட்டேன். ஐ எம் ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் மெம்பர்ஸ் ஆஃப் அண்ட் மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் சிசிஎல். அங்கேருந்து ஆரம்பிச்சதுங்க. இதுதான் உண்மை. நான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி பேச வந்தது உண்மை. அங்கே இருந்து there was some misunderstanding going on. ஒரு 2 முறை இன்னைக்கு நான் ஏன் இன்னைக்கு வந்திருக்கேன்னா, இது வரைக்கும் இதை பற்றி நான் ஒரு வார்த்தை பேசினதில்லை. சமீபத்தில் ஒரு பத்திரிகைக்கு மட்டும்தான் நான் பேசுகிறேன். ஆனால் சமீபத்தில் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் பேசுனதில்லை. அங்கே இருந்து ஆரம்பித்த இந்த ஒரு உணர்ச்சி, அது ஒரு காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லலாம் சரத்குமார் மேலே. துபாயில் ஒரு சம்பவம் நடந்தப்ப ரொம்ப மரியாதை குறைவாக நடந்துக்கிட்டாங்க விஷால் அவர்கள். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், தயவு செஞ்சு இப்படி நடந்துக்காதுப்பா, திஸ் இஸ் நாட் ரைட் அப்படின்னு. பட் அவர் அதை கேட்டுக்கிற ஒரு நிலைமையில அப்போ இல்லை. நான் விட்டுட்டு நான் அடுத்த நாள் சரத் சார்கிட்ட சொன்னேன், நீங்கள் இனிமேல் இந்த சிசிஎலுக்கு வராதீங்க, நமக்கு மரியாதை இல்லாத இடத்துல நீங்கள் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். அதுலேருந்து நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவர்கள் ஒரு நாளும் அந்த சிசிஎல் கலந்து கொண்டதில்லை. நான் ஒரு ப்ரொமோட்டருங்கிற முறையில் என்ன தான் அனுப்புவார், நீ வேணா போனால் நான் என்னைக்காவது ஒரு நாள் தான் போவேன், அது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து இது ஒரு கேன்சர் மாதிரி வளர்ந்துக்கிட்டே போச்சு. ஃபர்ஸ்ட் இந்த நடிகர் சங்கத்துக்கு பிரச்சனை வந்தது இந்த கையெழுத்து வேட்டைன்னு ஆரம்பித்தாங்க. இந்த கையெழுத்து வேட்டைன்னு சொன்னப்போ சரத் சார் ஒன்றுமே புரியல, எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. நான் கேட்டேன். அப்போ நான் சும்மா எதாருமா அப்போ கார்த்தி கூட நடிச்சுக்கிட்டு இருந்தப்போ நான் கேட்டேன், என்னப்பா கார்த்தி, என்ன ப்ராப்ளம்? இல்லைக்கா அது ஒன்றும் இல்லைக்கா, அது என்னமோக்கா அவங்க இப்படி என்னமோ. எனக்கு சரியாக பதில் அவர் சொல்லலை. நாசர் கிட்ட பேசினேன், நாசரும் எனக்கு சரியாக சொல்லலை. அப்போ நாங்கள் ஐஃபாவுக்காக மெக்காவுக்கு போயிருந்தப்போ கமல் அவர்கள் எங்களோட வந்திருந்தார். அப்போ சரத் சார் சொன்னப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, எல்லாரும் எதுவும் பேசணும்னு நினைக்கிறாங்க, பேசிடலாமே அப்படின்னு அவர் சொன்னார். சொன்னப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் முதல் கையெழுத்து திரு கமல்ஹாசன் அவர்கள் போட்டார். அங்கே இருந்து அடுத்த பிரச்சனையை ஆரம்பித்து. எதற்காக போட்டாங்க, என்ன கேள்வி கேட்கணும்னா, யார் வேணாலும் இங்கே வரலாம், யார் வேணாலும் பேசலாம். நான் அப்போ நான் ஏஜிஎம்ல கூட சொன்னேன், எனக்கு சூர்யா நல்ல பழக்கம், எல்லாருமே நல்ல பழக்கம், அவங்கவுங்க வீட்டுக்கு போவேன், அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஒரு நாள் அது வாங்க சார், சார் சரத்குமார் இஸ் நாட் எ டிஃபிகல்ட் மேன் அட் ஆல், உங்கள் எல்லாருக்குமே அது தெரியும், இஸ் அ வெரி ஆக்சசபிள் பர்சன், அவர்கிட்ட பேசிருக்கலாமே சொன்னப்போ அங்கிருந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று மேலே இன்னைக்கு வெட்கப்படுற அளவுக்கு இந்த பிரச்சனை வளர்ந்துருக்கு. இன்னைக்கு என் குடும்பத்தை தாக்குறாங்க, என் மகளை தவறாக பேசினார்கள், என் பிள்ளையை மகனை தவறாக பேசுகிறார்கள், என்னை தவறாக பேசுகிறார்கள். எனக்கு புரியல. நேற்று நான் இவர்கிட்ட காமிச்சு பூர்ணிமா கிட்டலாம் காமிச்சு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். என்னங்க இது, இவ்வளோ வருஷம் நான் நடிச்சிருக்கேன்,
நான் ஒரு கவர்ச்சி நடிகை இல்லை, நான் ஒரு நடிகை. என்னை பார்த்து இது வரைக்கும் ஒரு கமெண்ட் கூட யாருமே அது ஒரு ஃபிகர் போதுன்னு இது வரைக்கும் கூட யாரும் சொல்லுது. என்னுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாருக்குமே தெரியும். நான் கஷ்டப்பட்டது தெரியும், நான் அதுல இருந்து ஜெயிச்சு வந்தது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்க போகுது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னை இவ்வளவு தூரம் பேசினது. ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்குது. எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் விஷால் அவர்களை ஒரு விழாவில் சந்திச்சேன். அப்போ என் கூட தனியா பேசணும்னு என் கூட பேசணும். அவர் சொன்னார், எனக்கு உங்க மேல மரியாதை இருக்கு, எனக்கு சரத் சார் மேல மரியாதை இருக்கு. நான் கேட்டேன், ஆல் ஓகேப்பா, உனக்கு என்ன வேணும்? அவர்னால சரியா பதில் சொல்ல முடியல. அவருக்கு என்ன வேணுங்கிறது, பில்டிங் வேணுமா, தூக்கி போடு, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். நான் சரத் சார் கிட்ட சொல்றேன், வேண்டாம் வாங்க ஒற்றுமையா இருக்கலாம். இப்படிதான் நான் அவர்கிட்ட பேசுறேன். உங்களுக்கு என்ன வேணும்? வரணுமா சங்கத்துக்குள்ள? ஏதாவது பொறுப்புல இருக்கணுமா? இல்ல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நான் எப்படி அது என்ன? அப்ப என்ன வேணும் உனக்கு? இதுவும் இவ்வளோ தெளிவாக நான் கேட்கிறேன். அவருக்கு பதில் கரெக்டா சொல்ல முடியல. அப்புறம் நான் பார்த்தேன், இவர் சரியா பதில் சொல்ல மாட்டேன். நான் நேரா யார்கிட்டையும் சொல்லலை, என் கணவர் கூட தெரியாது. நான் நேரா சிவகுமார் அண்ணன் வீட்டுக்கு போனேன். போய் உட்காந்து நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனா இது வரைக்கும் எனக்கு தெரியாது, பட் நான் தனிப்பட்ட முறையில் என் நிறுவனத்தில் என் லாயர்ஸை வச்சு என்னுடைய அக்கௌண்ட்ஸை வச்சு என்ன இது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டுக்கிட்டேன். இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் அல்ல. ரொம்ப கிளியரா எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவர் கரெக்டுப்பா, பட் அவரை என்ன பண்ணுவாரு, மகன் ஒரு பக்கம். நான் சொன்னேன், நீங்க கார்த்தியை கூப்பிடுங்க. ஓகே. 1 மாதத்துக்கு முன்னாடி கமல்ஹாசன் அவர்களிடம் நான் பேசினேன். லண்டன்ல இருந்து என் மகளோட கான்வெகேஷனுக்கு போனப்ப வேற ஏதோ விஷயமா பேச போகும்போது நான் அவர்கிட்ட ஒரு 40 நிமிஷம் பேசினேன். நான் இதை பற்றி பேச போகும்போது நான் சொன்னேன், இது ரொம்ப அசிங்கமா இருக்கு கமல் சார், நீங்க இதுக்கு ஏதாவது ஒரு. அவர் இல்லை, ரவியும் நானும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் அடிச்சுக்குவோம் பேசிப்போம், பட் இஸ் அ வெரி கிளவர் மேன், டோன்ட் அண்டர்ஸ்டிமேட் ஹிம் அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்க, நாசர் உங்களுக்கு ஃப்ரெண்டு தானே, நீங்கள் நாசர் அவர்களை கூப்பிட்டு நீங்கள் ஒரு வார்த்தை பேசுங்களேன். சரத் சாரை நான் கூட்டிட்டு, சரி ராதாரவி வேண்டான்னு சொன்னீங்கன்னா, ராதாரவி பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சரி நான் சரத் சாரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். நான் இந்த அசிங்கத்தில் வர விரும்பவில்லை, இதுதான் அவர் சொன்ன வார்த்தை. எனக்கு கொஞ்சம் சரி, அவருடைய விருப்பம். எனக்கு விஷால் மேலே ஒரு பெரிய அபிப்பிராயம் கிடையாது, இது கமல்ஹாசன் அவர்கள் சொன்னார். ஆனால் இந்த அசிங்கத்துக்குள்ளே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதை நான் விட்டுட்டேன். சரி சார், இட் இஸ் யோர் விஷ், நடந்து முடிஞ்சதுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். சிவகுமார் அண்ணன்கிட்ட போய் சொன்னேன், அவரும் ஒன்றும் பதில் சொல்ல முடியல. அப்பொழுது என் கூட பாரதிராஜா சார் அடுத்த நாள் அவர் போய் பேசினார். அவர் சொன்னார், இது ரொம்ப தவறாக போயிட்டு இருக்கு, சினிமாக்கு இது நல்லது இல்லைன்னு சொன்னேன். அவரும் யாருமே பதில் சொல்லவில்லை, யாருமே எதுக்கும் வரவில்லை. அப்போ கார்த்தி அவர்கள் என்கிட்ட பேசினாரு. நான் கேட்டேன், உனக்கு என்ன வேணும்பா, பில்டிங் போடணுமா? ஆமாக்கா. அப்பொழுது ரொம்ப நேரம் பேசினார் நடிகர் சங்கம். விஷால் பேசுனது நான் ஏழைகளுக்கு உதவணும், நான் ஏழைகளுக்காக நான் வேலை செய்யணும். நான் சிரிச்சிட்டேன், பா இதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்துட்டோம்ப்பா, நீ இப்போ நடக்கிற விஷயம் சொல்லுங்க, உனக்கு என்ன வேணும்? நடிகர் சங்கத்தில் ஏன் எல்லாருமே சக நடிகர்கள். இன்னைக்கு எவ்வளோ பேர் எனக்கு அன்னைக்கு நடந்த மீட்டிங்க்கு அப்புறம் எவ்வளோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, வேதனைப்படுறாங்க. என்னை சும்மா வர சொன்னாங்க, எங்களுக்கு தெரியாது. வயராஜ் உட்பட தான் அதே தான் சொன்னார். எனக்கு நான் என் பையனுக்காக நான் கூட போனேங்கிறாரு. யாருமே இந்த பிரிவினையை விரும்பவில்லை, யாருமே இந்த சண்டையை விரும்பவில்லை, யாருக்குமே இந்த சண்டை வேண்டாம். எனக்கு நாசர் தெரியாதா? நாளைக்கு நாசர் என்னை பார்க்க மாட்டாரா? கார்த்தி என்னை பார்க்க மாட்டாரா? நான் சிவகுமார் அண்ணன் கேட்டேன், கார்த்தி என்னை பார்த்து 3 முறை என்னை பார்க்காம ஓடி விட்டார். எதுக்காக ஓடுற கார்த்தி? இன்னும் எவ்வளவு நாளைக்கு ஓடுவேன்? நான் தைரியமா அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்து உங்ககிட்ட பேசுறேன்னு, நீ வா என் வீட்டுக்கு. ஏன் இப்படி மேடை போட்டு? நான் பிரஸ்ஸை தவறாக சொல்லவில்லை, திஸ் இஸ் யுவர் ஜாப். பட் இது ஒரு விஸ்வரூபமாக எடுத்துக்கொண்டு போயிட்டே இருக்கு. கடைசியில 2ஆம் தேதி யாரோ ஒருத்தர், இந்த சங்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கைதான ஒரு நபர் மேடை ஏறி என் கணவரை பத்தி அவ்வளவு இப்ப நான் மனைவியாக பேசுகிறேன், என் கணவரை பத்தி அவ்வளவு அசிங்கமாக பேசினது எனக்கு உண்மையிலேயே எனக்கு இதை விட வேதனை எதுவுமே கிடையாது. நான் விஷாலிடம் நேர்த்து கேட்டேன், எதுக்கு அதை லவ் பண்ண? பதில் சொல்ல முடியவில்லை. அரசியல் தான் இது. என்ன அரசியலா? அரசியல் மேடையா? அரசியல்ல நான் 89ல இருந்து அரசியல்ல இருந்திருக்கேன். எல்லா மேடைகளும் நான் பார்த்திருக்கேன், வெற்றி தோல்வி எல்லாமே சந்திச்சிருக்கேன், எல்லாரும் எங்களை திட்டுறது கேட்டிருக்கேன். அது வேற.
அது மக்களின் பிரச்சனை. அது 1000 பேருக்கு 1000 கருத்து இருக்கலாம். ஆனால் இது சினிமா நடிகர்களின் பிரச்சனை. 3000 சொச்சம் ஓட்டர்ஸ், அவ்வளவுதான் பிரச்சனை. இது நீங்க இங்க உட்கார்ந்துக்கிட்டு என்னமோ ஒரு இது பண்ணிக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு மக்கள் ஏழைங்களுக்கு என்ன இது? யார்கிட்ட நீங்க போடுறீங்க? எங்களுக்கு தெரியாதா? இதுல என் கணவர் கமலஹாசன் அவர்களை குற்றம் சாட்டினார். இப்பொழுது நான் அங்க ஒரு இடம் ஒரு விஷயம் சொல்றேன். அவர் எல்லா விஷயத்துக்கும் போய் நிற்பார். சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை, பட் அவருடைய கருத்து. எதுக்காக போறீங்க? 36 மணி நேரம் அந்த உத்தம வில்லன் படத்துக்காக உட்கார்ந்தார். விஸ்வரூபம் படத்துக்கு போய் உட்கார்ந்தார். எவ்வளோ விஷயங்கள் நடந்தப்ப நான் கமலஹாசன் அவர்கள் எனக்கு நன்றி சொல்லுங்கன்னு நான் சொல்லலை. நீங்க நன்றியே சொல்ல வேண்டாம் சார், நீங்க பெரிய நடிகர், நாங்க உங்களை கௌரவப்படுத்தணும், உங்களை அப்படி அண்ணாந்து பார்க்கணும். ரஜினிகாந்த் சாரையோ கமல் சாரையோ நாங்க கௌரவப்படுத்துறோம். நடிகர்கள் எல்லாம் முன்னாடி கொண்டு வந்து கௌரவப்படுத்த போகும்போது நீங்க எல்லாம் வரீங்கல்ல சார். இந்த சண்டை ஒண்ணு நடக்க போகும்போது நான் கேட்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நீங்க ஏன் வர மாட்டேன்றீங்க? அதுதான் வருத்தம். அதுதான் திரு சரத்குமார் அவர்களுக்கு வருத்தம். நீ என்ன ஒரு நடிகனா நினைக்காத, ஒரு சட்டமன்ற உறுப்பினரா நினைக்காத, ஒரு கட்சி தலைவரா நினைக்காத, ஒரு எக்ஸ்எம்பியா நினைக்காது, எதுவும் நினைக்காத. நான் ஒரு சினிமாவில் ஒர்க் பண்ற ஒரு கடைசி ஒரு தொழிலாளியா கூட நீ நினைக்காத. ஒரு நிமிஷம், அது யாரும் ஒரு சரத்குமார்ங்கிறவங்க தாங்க நின்னார்ல, கூப்பிடுங்க, என்ன பிரச்சனை வாங்க. ஏன் பேச மாட்டேங்க? இதுல என்ன இருக்கு? வெரி சிம்பிள் லாஜிக். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கும் சொல்றேன், விஷால் ரெட்டி அவர்கள், கார்த்தி சிவகுமார் அவர்கள் இருவருக்கும் யாரோ பின்னணியில் இருந்து அவங்களை தூண்டி விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஏன் வரமாட்டேன்றீங்க? நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு கார்த்தி அன்னைக்கு பேசும்போது MBA படிச்சிருக்காரு அமெரிக்கால போய். அவர் ஒண்ணு சொல்றாரு, இந்த கட்டிடத்துக்கு ஒரு 100 அடி கூட எங்களுக்கு இல்லாம பண்ணிவிட்டாருன்னு. அப்பதான் நான் சாட்டாடா, இந்த பையன் ஏதோ தெரியாம பேசுறான் போல இருக்குன்னு. ஏன்னா நீ லீஸ் அக்ரிமெண்ட்டை பார்த்திருக்க. There is something called a builder's agreement. 5000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, கார் ஸ்பேஸ் இருக்கு, ஒரு தியேட்டர் இருக்கு, இவ்வளோ வசதிகள். நாங்க இதுவரைக்கும் நடிகர் சங்கம் சொல்லி 1000 ஸ்கொயர் ஃபீட்ல நடந்திருக்கு. அப்போ எந்த நடிகனும் வரவில்லை. இன்னைக்கு நீங்க வரேன்னு சொன்னீங்க, வெரி குட், மாற்றம் மேல சொல்லுங்க, எக்ஸலன்ட். சரத்குமார் நிக்கணும்னு சொன்னாரா? ராதாரவி நிக்கணும்னு சொன்னாரா? இல்ல, சொல்லவே இல்லையே. இன்னைக்கு கூட சொல்றாங்க. நான் ராதாரவி சொல்றாரு, ஏமா நான் எல்லாரையும் திட்டினேன்னு சொல்லி எனக்கு யாருமே பணம் கொடுக்க மாட்டேங்கிறாம்மா, படம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா, நான் நிக்கலமா. அவர் அப்படிதான் சொல்றாரு. நாங்கெல்லாம் நிக்கணும்னு நிக்கிறோமா? தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நீ குற்றம் சாட்டிருக்க. நான் கேட்டேன், ஆதாரம் இருக்கா? அதுக்கப்புறம் தான் சரத்குமார் ஏன் இவ்வளவு நாள் பதில் சொல்லவில்லை. நானும் கேட்டேன், ஏங்க பதில் சொல்லி போக வேண்டியதானே? என்ன சொல்றது அவங்களுக்கு? ரொம்ப சில்லியா பேசுறாங்க. அவர் சொல்றாரு, கடைசியில சட்ட ரீதியாக அவங்க மேல மான நஷ்ட வழக்கு போட்டுருக்கோம். அந்த 10 கோடி வழக்கு போட்டோன்னு தான் இப்ப சரத்குமார் ரொம்ப நல்லவருங்க, வேற யாராவது திட்டுங்க அப்படிங்கிறாங்க. சரத்குமார் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு திட்டுறாரு. எதுக்கு? எனக்கு இது புரியவில்லை. இது இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. பிரஸ் நீங்களும் இது கொஞ்சம் பெருசு பண்ணிருக்கீங்கன்னு என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். நல்ல விஷயம் தான், நிறைய நல்ல விஷயம் நீங்க எழுதுங்க. இது ரியலி எல்லாரும் சிரிக்கிறாங்க. அடுத்த மாநிலத்திலிருந்து எனக்கு அம்ரீஷ் அவர்கள் அவங்க மனைவி அவங்க பேசுன்னு சொன்னாங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க. தமிழ் சினிமாவிலே இப்படி ஒரு அசிங்கமா? எதுக்காக கூட்டம்? உனக்கு ஆதாரம் இருக்கா? இல்லைங்கிறாரு. அப்புறம் எப்படி நீ பாட்டுக்கு ஒரு மேடை கிடைச்சா எல்லாம் புது இடம், புது மைக்கு, புது மேடை பார்த்தோன்னே நீங்க இவ்வளவு பேசுவீங்களா? எனக்கு புரியவில்லை. நான் இன்னைக்கும் சொல்றேன், நீங்க தயவு செஞ்சு நினைக்காத நாங்க நிக்க மாட்டோம், நிற்போம். ஜெயிக்கிறதுக்கு எல்லாமே நாங்களும் முயற்சி பண்ணோம். வெற்றி தோல்வி எல்லாம் செகண்டரி. ஆனா தயவு செய்து எல்லாருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைச்சிடாதீங்க. ஏன்னா நீங்கள் எங்கள் மேல சுமந்திருக்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு விஷயம் இஸ் நாட் a small thing. அவ்வளவு பெரிய அபாண்டமான பொய் மேல. அப்புறம் எனக்கு இப்ப ரொம்ப புரிஞ்சது, இவங்க என்னன்னா ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க. பில்டிங் எங்க சிவகுமார் அண்ணன், ஐயோ நான் அவ்வளவு தூரம் அவர்கிட்ட சொன்னேன். அவர் மைக் கிட்ட சொன்ன, பில்டிங் எங்கப்பான்னு அவர் கேட்கிறாரு. அண்ணன், நீங்க எல்லாம் டி நகர்ல தானே இருக்கீங்க, துபாயில இருந்தீங்க, அமெரிக்கால இருந்தீங்க எல்லாரும். விஷால் அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, இங்க தானே இருந்தீங்க.
6 மாசம் பில்டிங் இடிக்கிற ஒரு டெமாலிஷன் ஆர்டர் வாங்கணும். டெமாலிஷன் ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறம் பில்டிங்கை இடிக்கிறாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் பூச்சி முருகன் அவர்கள் வந்து ஒரு கேஸ போடுறாரு. நீ பூச்சி முருகனோட சேர்ந்து இதே மீட்டிங்ல, இன்னொரு மீட்டிங்ல, அதுல மினிட்ஸ்ல கூட இருக்கு நடிகர் சங்கத்துல, உங்களுக்கு பூச்சி முருகன் தெரியுமான்னு கேக்குறாங்க விஷாலு. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. நாங்க எல்லாரும் போய் பூச்சி முருகன் கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணலாம்ப்பா, இந்த கேஸை வாபஸ், எல்லாரும் பில்டிங் கட்டணும் தான் இருக்கும், யாரும் பில்டிங் கட்ட மாட்டேங்கிற, இதுல என்ன காமெடி, இந்த வாழைப்பழம் காமெடி மாதிரி இருக்கு, எனக்கு இதுதான் இருக்கு ஆனா இது இல்லைங்க இதுங்கிறாங்க. பில்டிங் கட்டுறதுக்கு தான் எல்லாரும் இருக்காங்க, பழைய பில்டிங். அதுல இன்னொரு காமெடி விஷால் அவர்கள் என்கிட்ட சொன்னது வந்து, இல்ல மேடம் எனக்கு எம்ஜிஆர் அவர்கள் கட்ட பில்டிங் எனக்கு வேணும் அப்படின்றாரு. முதல்ல சரித்திரம் தெரிஞ்சுக்கப்பா, புரட்சி தலைவர் அவர்கள் அந்த பில்டிங்கை கட்டவில்லை, நடிகர் திலகம் அவர்கள் கட்டினார்கள். அது கூட உனக்கு தெரியவில்லை விஷால் ரெட்டி அவர்கள். நான் இதுக்கு மேல நீங்க புரிஞ்சுக்கங்க, இதுல யாரு விவரம், நாங்க எல்லாரும் பேசாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இன்னொரு நடிகர் பத்தி பேசக்கூடாதுங்கிற ஒரே விஷயம்தான். இதுல நடிகர் சங்க தலைவரும் அதில் உறுதியாக இருக்கிறார். நானும் அதுல எனக்கு பிடிக்கவில்லை. இன்னைக்கு பிடிக்காம தான் இன்னைக்கு நாங்க வந்து எங்க வேதனையை தான் சொல்றோம். தயவு செஞ்சு இந்த சங்கத்தை உடைக்காது. உங்களுக்கு என்ன வேணும்? வருவார் ரஜினி சாரை வர சொல்றோம், யாரு வேணாலும் வர சொல்றோம். என்ன வேணும் முதல்ல அதை தெளிவா சொல்லுங்க. நாங்க பில்டிங் கட்டுவோம். இன்னும் நான் அப்ப கூட சொன்னேன், நீ கட்ட போறியா, ஒரு ப்ரொபோசல் கொடு. கொடுத்தியா ப்ரொபோசல்? இன்ன வரைக்கும் நான் கேட்கிறேன், ஒரு ப்ரொபோசல் கொடுத்தியா? there is no proposal. உன்னுடைய தேர்தல் அறிக்கை, அப்பா 2 கட்சிங்க சண்டை போடுறது பத்தாதுன்னா இங்க வேற இது ஒரு அறிக்கை பாருங்க. தேர்தல் அறிக்கையில 30 லட்சம் வர மாதிரி, வருமானம் வர மாதிரி நாங்கள் செய்வோம். என்ன செய்வீங்க? வருமானம் வர மாதிரி என்ன பண்ணுவீங்க? அது கிடையாது. விளக்கம், படங்களில் நடிப்போம். அதுதான் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்தது. நான் இந்த விஷால் மூஞ்சிக்கே கேட்டேன், தம்பி நீ கமல், ரஜினி, புரட்சி தலைவர், நடிகர் திலகம், இல்லைன்னா தளபதி விஜய், இல்லைன்னா அஜித், இன்னும் நீங்க அங்க வரல. உன் போன படமே தமிழ்நாடே 5 கோடி தான் கலெக்ட் பண்ணிருக்கு, இன்னும் சேட்டலைட் வைக்கல. 30 கோடி உன் படத்துக்கு வரனா தயவு செஞ்சு நீ சொல்லாதப்பா, எல்லாரும் உன்னை பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு. பதில் பேச முடியல. நான் கார்த்திகிட்ட சொன்னேன், நீ தடுமா, இன்னைக்கு தான் நீ வந்து உன் மார்க்கெட்டை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க நடி. அதை விட்டுட்டு நான் சினிமாவில் நடிப்பேன் உடனே சிவகுமார் பயந்துட்டார். அதெல்லாம் யாருமே நடிக்க முடியாதெல்லாம் நிறைய கமிட்மெண்ட் இருக்குன்னு அவர் அங்கே சொல்லிட்டார். என்ன எனக்கு புரியல, இது யாரை ஏமாத்துகிறார்கள், எதற்காக இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு புரியவில்லை. ஒன்னே ஒரு நல்ல விஷயம், இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி, டைரக்டர்ஸ் யூனியன் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இது ரொம்ப அசிங்கமா போயிட்டு இருக்கு, இதோட நிறுத்தணும். நான் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். விஷால், கார்த்திக், நாசரை பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை, பாவம் அவர். ஆனா அவங்க அனைவரும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களோட காம்ப்ரமைஸ் சொல்லாதீங்க, இது காம்ப்ரமைஸ் கிடையாது. we are friends, we are family. இன்னைக்கு சொல்றாங்களே இன்னைக்கு குடும்பமா அங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு. எப்ப குடும்பம்? ராதாரவி மெம்பர், அதுக்கப்புறம் ராதிகா மெம்பர், அதுக்கப்புறம் ராக்கி, அதுக்கப்புறம் நிரோஷா, கடைசியாக மெம்பர் ஆனது சரத்குமார் அவர்கள். அதுக்கப்புறம் தான் நாங்கள் குடும்பமானோம். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு சினிமா தான் குடும்பம். நானும் ஒரு நாடக நடிகருக்கு பிறந்தவன். நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். நாடக நடிகர்கள் நல்லா இருக்கணும். நீ சொல்ற மாதிரி நாடக நடிகர்கள் தனி வேறுபட்டு நீங்க பார்க்காதீங்க. அப்பனா லட்சிய நடிகர் SSR அவர்கள் இருந்தார்கள். எல்லாரும் நாடகத்திலிருந்து வந்தவர்கள். கலைஞர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எல்லாரும் நாடகத்தில் நடிச்சிருக்காங்க, இன்க்ளூடிங் புரட்சி தலைவி. எல்லாரும் நாடகத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ டோன்ட் டிஸ்கவுண்ட். அதை வந்து நீங்க தனிப்பட்டு பார்க்க வேண்டாம். இன்னைக்கு நீங்க செய்யற காலத்துல ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அத்தனை ஃப்ரெண்ட்ஸும் வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. என்னன்னா இவ்வளவு தர்ம சங்கடத்துக்கு உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து குடும்பத்திலே சண்டை பண்ணி விட்டாங்க. இன்னைக்கு SSR அவர்கள் குடும்பத்துல அவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணி விட்டாங்க. எதுக்காக இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலை பண்றீங்க? அவர் மெம்பரும் கிடையாது. அவர் கூட்டிட்டு வந்து இவருக்காக நாங்க நாடக கலை விழா நடத்த போறோம்னு மேடையில சொல்றீங்க. அவங்க இன்னொரு குடும்பம் இருக்காங்க, இப்ப அவங்க லாக் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. எப்படி நடத்துவீங்கன்னு? இதுதான் உங்களுடைய கோலா? இவ்வளவு பிரச்சனை ஆக்குறது தான் உங்களுடைய கோலா? தயவு செஞ்சு சிந்திங்கள். இது வந்து அசிங்கப்படுத்தாமல், இது என்னுடைய
ஒரு சீனியர் நடிகை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃப்ரெண்டா நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்து சாப்பிட்ருக்கோம், பழகிருக்கோம். தயவு செஞ்சு எல்லாரும் ஒன்றுபட்டு, இது தேவையே இல்லை, இது ஒரு நல்ல விஷயமே இல்லை, அசிங்கமான விஷயங்கிறது முதல்ல நீ புரிந்துக்கொள். இதில் என்ன கடைசியில் அவுட்கம்ங்கிறது வேற. நீ வந்தாலும் பிரச்சனை, நாங்க வந்தாலும் பிரச்சனை. இன்னைக்கு நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். இதுல இன்னைக்கு இந்த சின்ன ஒரு ஏற்பாடு வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல ஏற்பாடு பண்ணது. இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் ரீதிங்க் and talk to us. We are your friends, we are not your enemies. Thank you.